this is Kishore and welcome back to Kishorelytics. So இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிச்சோமோ LangChain சீரிஸ்ல என்னெல்லாம் படிச்சோமோ அதை வச்சு நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம் guys. ஸோ நம்ம LangChain சீரிஸ் எபிசோட் 1ல நம்ம என்ன பத்தி பார்த்தோம்னா எப்படி நம்ம LLM கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். LangChain என்னன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம இண்டஸ்ட்ரியில நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. நம்ம ஏன் LangChain யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம எபிசோட் 2ல நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ஸ்னா என்ன, அவுட்புட் பார்சர்னா என்ன, அப்புறம் செயின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இதெல்லாம் படிச்சதை வச்சு நம்ம ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு சாட்பாட் கிரியேட் பண்ணி பார்க்க போறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும்போது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் guys. லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ எஸ் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை வச்சு நம்ம சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி இதை பார்க்க போறோம் கைஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஸோ LangChainனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ LangChainல நம்ம எதுக்கு LangChain யூஸ் பண்ணோம், இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய மார்க்கெட்ஸ்ல நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் அவைலபிளா இருக்கு, நம்ம ஏன் LangChain யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் LangChain யூஸ் பண்ணி ஒரு LLM கனெக்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்திருக்கும். ஸோ செகண்ட் வீடியோல நம்ம ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னா என்ன, செயின்ஸ்னா என்ன, அவுட்புட் பார்சர்னா என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் படிச்சதை வச்சு நம்ம ஒரு சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்க்க போறோம் guys. இந்த வீடியோ ஃபுல்லாவே கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு சிம்பிளான சாட்பாட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த சாட்பாட்டோட யூஸ் கேஸ் வந்து என்னன்னா, லைக் நீங்க ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அந்த யூஸ் கேஸ்க்கு அந்த கொஸ்டினுக்கு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுவோம். இன்டர்நெட்ல எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி டாப் 5 ரிசல்ட்ஸை கொடுத்து அந்த ரிசல்ட்ஸ்ல இருந்து பெஸ்ட் டாப் 1 ரிசல்ட்ஸ் மட்டும் நமக்கு அவுட்புட்டா காட்டும் guys. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டா பண்ண போறோம். இந்த ப்ராஜெக்ட் உங்க ரெஸ்யூம்ல கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏற்கனவே இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த கோடோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதோட லிங்க் வந்து இங்க பாருங்க, நான் கம்ப்ளீட் எஜெட்னிக் ஏ அப்படின்ற ரெபாசிட்டரிக்குள்ள LangChainன்ற ஃபோல்டருக்குள்ள நான் ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு சாட்பாட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ 2 ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ app.py, chatbot.py அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபைல்ஸ் இருக்கும். app.py வந்து எதுக்குன்னா ஸ்ட்ரீம்லிட், அது நம்ம ஸ்ட்ரீம்லிட் வச்சு தான் பேசிக்கா இப்போ பண்ண போறோம். ஸோ லேட்டர் இஃப் யூ ஹேவ் சான்ஸ் மீன்ஸ் we can go with HTML CSS ஜிஞ்சா டெம்ப்ளேட் வச்சு போய்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஸ்ட்ரீம்லிட் வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ chatbot.pyல தான் நம்ம இது வரைக்கும் படிச்ச எல்லா கான்செப்ட்ஸும் இதுக்குள்ள தான் அடங்கியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க, மறக்காம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கோடிங்குள்ள போவோம். ஓகே, ஸோ இந்த LangChainன்ற ஃபோல்டருக்குள்ள ப்ராஜெக்ட் 1 சாட்பாட்டுக்குள்ள நான் 2 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம chatbot.py தான் பார்க்க போறோம். சோ chatbot.py அப்படியே வச்சுக்கோம். ஓகே, சோ ஃபைன். சோ ஃப்ரம் இதுல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே கோட் பண்ணிட்டேன். சோ எல்லா லைனும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, சோ ஃப்ரம் .env import load.env அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஃப்ரம் .envனா எதுக்கு, சோ நம்ம .envன்ற ஃபைல்ல, சோ .envனா இது, சோ இந்த ஃபைலுக்குள்ள நான் grok API-க்கும் tablet API-க்கும் வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க நான் காட்டியிருக்கேன். சோ ஃப்ரம் அதுல இருந்து நான் லோட் பண்ணும். From .env I'm just importing this function load.env அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நான் எதுக்காகனா இந்த OSன்றது எதுக்காகனா அதுல இருந்து கெட் பண்ணும் os.getNV அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ஃபைல். ஓகேங்களா? சாரி, இந்த லைன். ஓகேங்களா? சோ ஃப்ரம் LangChain underscore grok import chat grok அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். சோ import chat grokனா என்னது, மாடல்ஸ்ல 2 டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு டைப் வந்து என்னன்னா கம்ப்ளீஷன் மாடல், இன்னொன்னு சாட் மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ OpenAIல வச்சு நான் எல்லாம் காமிச்சிருப்பேன். சோ இந்த ஃபைல்ல போய் பாத்தீங்கன்னா டாக் LLM அப்படின்னு சொல்லி ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓப்பனா யூஸ் பண்ணி கம்ப்ளீஷன் மாடலையும் காமிச்சிருப்பேன், சாட் மாடலையும் காமிச்சிருப்பேன். ஆனா நமக்கு அன்பார்ச்சுனேட்லி குரோக்ல கம்ப்ளீஷன் மாடல் இல்ல, சாட் மாடல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். போன வீடியோல ஏதாவது பேசியிருப்போம். சோ இப்போ நம்ம சாட் மாடல் தான், ஏன்னா சாட் பாட் தான் கிரியேட் பண்ண போறோம், அதனால சாட் மாடல் யூஸ் பண்ணி போறோம். ஓகேங்களா? ஃப்ரம் LangChain grok import chat grok அப்படின்னு சொல்லி ஒரு இம்போர்ட் ஃபங்க்ஷனை எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சாட் grokன்ற ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கப்புறம் நம்ம செகண்டா என்ன படிச்சோம், LLM கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னா என்ன படிச்சோமா, சோ அதுக்காக தான் chat prompt template அப்படின்னு சொல்லி படிச்சோம். இதெல்லாம் LangChain கோருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் LangChain core டாட் அவுட்புட் பார்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருந்து ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்சர் மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா எனக்கு அவுட்புட் வந்து ஸ்ட்ரிங்கா மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த காம்போனன்ட்ஸ் டாட் ஐபிஎம்ல எல்லாமே டீட்டெயிலா படிச்சிருக்கோம். ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ஸ்னா என்ன, செயின்ஸ்னா என்ன, அவுட்புட் பார்சர்னா என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாவே படிச்சிருப்போம். குயிக்கா ஓவர்வியூ கொடுக்கணும்னா ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னா நீங்க டைனமிக்கா இன்புட் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். இப்போ வரும்போது நான் எல்லாமே சொல்லுவேன். ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னா டைனமிக்கா நீங்க லைக் எக்ஸ்பிளைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாறிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாம், நாளைக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் மாறும், அந்த முன்னாடி இருக்க கீவேர்டு மாறாதுல்ல. ஸோ லைக் எக்ஸ்பிளைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் சிம்பிள் டெர்ம்ஸ் அப்படின்றது இந்த எக்ஸ்பிளைனும் சிம்பிள் டெர்ம்ஸும் மாறாது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மிஷின் லேர்னிங் தான் மாறும்.
ஸோ அதுக்காக தான் நான் அது வந்து டைனமிக்கா இன்புட் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவுட்புட் பார்சர்னா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவுட்புட் இதெல்லாம் ஒரு கதையாவே வச்சு இந்த செஃப் பீஸா கதை வச்சு நான் இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ குயிக்கா வரையோ சொல்றதுக்காக தான் இந்த ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவுட்புட் பார்சர்னா எனக்கு இந்த வர அவுட்புட் பார்சர் எனக்கு இந்த ஃபார்மேட்ல தான் வேணும். லைக் இப்போ சம் ஏபிஎஸ்ல எனக்கு ஜேசன் ஃபார்மேட்ல வந்தா நீங்க ப்ரொடக்ஷன் லெவல்ல ஒரு ஏஜென்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்போ அந்த ப்ரொடக்ஷன் லெவல்ல வர அவுட்புட் வந்து பார்சருக்கு எனக்கு வந்து ஜேசன்ல அவுட்புட் வேணும், எனக்கு ஸ்ட்ரிங்ல அவுட்புட் வேணும். இந்த மாதிரி நிறைய அவுட்புட் பார்சர்ஸ் இருக்கு. நாம பார்த்திருக்கிறது என்னன்னா ஸ்ட்ரிங் அவுட்புட் பார்சர். அதனாலதான் இந்த சாட்பாட்டுக்கும் அதை கொண்டு வந்தோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் LangChain கோர்ல இது ரெண்டுமே இதுல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா LangChain கோர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செயின்ஸ்ன்றது LCEL அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து பைப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எதுக்கு இந்த செயின்ஸ்ன்றது இந்த எல்எல்எம்மையும் எல்லாமே தனித்தனி காம்பனன்ஸா இருக்குல்ல. ஸோ எல்எல்எம் தனியா இருக்கு, ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் தனியா இருக்கு, அவுட் பார்சர் தனியா இருக்கு, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்ல. ஸோ அந்த ஜாயின் பண்றதுக்காக தான் இந்த செயின்ஸ்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல டீடைலா பார்த்துட்டோம் கைஸ். இந்த வீடியோல நம்ம குயிக்கா இது மட்டும் தான் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்புறம் LangChain கம்யூனிட்டியில ஸோ இந்த லைன் வரையும் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஃப்ரம் LangChain ஸோ ஓடிப்போ. ஸோ ஃப்ரம் LangChain community tools tably search அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி டூல்ஸ்ல இந்த நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம். இந்த நம்ம டூல்ஸ் பத்தி பழக்கல. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இன்டர்நெட்ல சர்ச் பண்ண போறோம், ஒரு டூல்ஸை கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கோங்க. ஃப்ரம் LangChain community tools tably searchல நான் tably search results அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை இது இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது இந்த ஃபங்க்ஷன் எதுக்காகனா tably search APK நான் ஏற்கனவே .env ஃபைல் லோட் பண்ணிட்டேன். அந்த ஃபைல்ல இருந்து நான் கீ எடுத்து நான் வந்து இப்போ இன்டர்நெட் ஃபுல்லாவே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ குயிஸ் த வின்னர் ஆஃப் IPL 2026 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ அது வந்து இன்டர்நெட் ஏன்னா ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க மாடல் நாலேஜ் கட் ஆஃப் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த நாலேஜ் கட் ஆஃப்ன்றது அதுக்கு முன்னாடி இருக்க டேட் வரையும் எல்லாமே தெரியும், அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம இன்டர்நெட் டூலுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், அதுக்காக தான் இந்த டூல். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ChatGPT மாதிரி ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். ஓகே ஃபைன். ஸோ நான் லோட் .env அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை லோட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை லோட் ஆகிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைலுக்குள்ள அந்த .env அதாவது அந்த ஏபிக்கு இந்த ஃபைலுக்குள்ள அவைலபிளா இருக்கு இந்த ஃபங்க்ஷன் மூலமா. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு LLM கிரியேட் பண்றேன். LLM இஸ் ஈக்குவல் டு chat grok அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஸோ grok API இஸ் ஈக்குவல் டு அந்த grok API கெட் பண்றதுக்காக ஸோ is.get env of அப்படின்னு சொல்லிட்டு அந்த API கெட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஏபிகே ஓஎஸ்ல இருந்து எடுத்து இந்த குரோக் ஏபிகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன்னா மாடல் இஸ் ஈக்குவல் டு லாமா 3.3 70B வெர்சடைல். ஸோ இந்த மாடல் வந்து ஸ்டேபிளான மாடல், ஃப்ரீயா இருக்கிறதுல 70 பில்லியன் பேராமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாடல் தான் எல்லா இடத்துலயும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கு. நான் அந்த மாடல்ஸோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம நீங்க அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளா லைட் வெயிட்டா இருக்கும், மோஸ்ட் அக்யூரஸியா ஆன்சர் இருக்கும், அதுக்காக தான் இது. ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், கிரியேட்டிவிட்டி பாராமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு 2ன்றது ChatGPT மாதிரி எனக்கு வரணும். ChatGPT எப்படின்னா ஒரு வேர்டுக்கு அடுத்து இன்னொரு வேர்டு வருது இல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த chat grok. ஓகேங்களா? இது ஓகே, இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சர்ச் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலை நம்ம இந்த ஏஜென்ட்டுக்கு கொடுக்க போறோம். ஸோ சர்ச் டூல்ன்றது டேப்லெட் சர்ச் ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம். எனக்கு வந்து மேக்ஸிமம் 3 ரிசல்ட்ஸை கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் அந்த ஃபங்க்ஷன்றது. ஸோ நம்ம இப்போ பார்க்கறது தான் நம்ம போன வீடியோல பார்த்தது. ஓகேங்களா? ஸோ ப்ராம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு chat prompt template டாட் ஃப்ரம் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம ஒரு 2 டைப் ஆஃப் மெசேஜஸ் கொடுக்கணும். ஸோ ஒன்று வந்து சிஸ்டம் மெசேஜ், இன்னொன்று வந்து ஹியூமன் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெசேஜ் கொடுக்கணும். ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து கம்ப்ளீஷன் மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் வந்து யுவர் ஹெல்ப்ஃபுல் ஏஐ அசிஸ்டன்ட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா கொஷின்றது மாறும், யூசர் கொஷின்றது மட்டும் மாறும், சர்ச் ரிசல்ட்ஸ்ன்றது மாறும். டைனமிக்கா நம்ம இன்புட்டை பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் கேஸ் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இருந்தது. ஆக்சுவலா ஒரு ப்ரொடக்ஷன் ரெடிக்கு கொண்டு போறது எக்ஸாம்பிளுக்காக காட்டுறதுக்காக இது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் நம்ம ஒரு ஏஎஸ் இது வந்து என்னன்னா ரோல் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிஸ்டம்ன்றது யுவர் ஹெல்ப்ஃபுல் ஏஐ அசிஸ்டன்ட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இஸ் answer the user's question to the best of our ability. If you don't know the answer, use the search results to find the answer அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்டை நானே எடுத்து இதெல்லாம் பேஸ் பண்ணிருக்கேன். அதாவது நீ இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாரும் நான் கொடுத்துட்டேன். ஸோ எல்லாம் ஹியூமன்ஸ் ஏதாவது கொஸ்டின் கொடுத்தாங்க, அந்த இன்டர்நெட் சர்ச் ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றது தான் பேசிக்காக இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ன்றது. ஸோ ஸ்ட்ரிங் அவுட்புட் பாஸ்ஸரை நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன்னா எனக்கு ஸ்ட்ரிங்ல அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம போன வீடியோல பார்த்துட்டோம். அதாவது ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் பார்சர்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ப்ராம்ப்ட்டும் எல்எல்எம்மும் பார்சரையும் நான் செயின் பண்ணிக்கிறேன், ஒரு செயின் தான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராம்ப்ட் வந்து எல்எல்எம் குள்ள போகணும், எல்எல்எம் கொடுக்குற அவுட்புட் வந்து பார்சருக்குள்ள போகணும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நான் செயின் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு மெயின் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போறேன் கைஸ். அந்த மெயின் ஃபங்க்ஷன் தான்
இந்த எல்லா ஆக்ஷன்ஸும் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ டெஃப் ஆன்சர் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். அந்த கொஷினுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பாராமீட்டரா கொடுக்குறேன்னா, ஸோ யூசர் இன்புட்டா கொடுக்கறது. ஓகேங்களா? யூசர் வாட் இஸ் ஹூ இஸ் த வின்னர் ஆஃப் ஐபிஎல் 2026 அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதுதான் இன்புட்டா இங்க வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ அது உள்ள வருது. அந்த உள்ள வந்ததுக்கு அப்புறம் சர்ச் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கால் பண்றேன். அதாவது ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கு நான் என்ன பண்றேன்னா, அந்த செர்ச் டூல்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இங்க செர்ச் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இதை அப்படியே கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை அந்த கொஷினை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குறேன். ஓகேங்களா? செர்ச் டூல கால் பண்ணி அந்த இன்வோக் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அது கொடுக்கும் ஒரு ரிசல்ட்ஸ். ஸோ ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரீம் டாட் ஸ்ட்ரீம். எனக்கு ஒவ்வொரு ரிசல்ட்ஸா ஒவ்வொரு லைனா வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துரு. கொஷின் அந்த மாதிரி மேல இருக்கணும். எனக்கு கொஷினையும் சர்ச் ரிசல்ட்ஸையும் கொடுத்துட்டு அதோட ரெஸ்பான்ஸை அது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ்ன்றது சர்ச் ரிசல்ட்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கா நடக்க போறது கைஸ். chatbot.py ஸோ நம்ம இதுவரையும் படிச்ச எல்லாத்தையும் ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் இந்த chatbot.py. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த app.py அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த app.py ஃபைல்குள்ள சிம்பிளா தான் இருக்கும். ஸ்ட்ரீம்லிட் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸி. ஸ்ட்ரீம்லிட் தெரியாதவங்க இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரீம்லிட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு தமிழ்ல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் மறக்காம வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இம்போர்ட் ஸ்ட்ரீம்லிட் as ST ஃப்ரம் chatbot import answer questions. அதாவது இந்த chatbot.py இருந்து எனக்கு அந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷன் அது ஆன்சர் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த ஃபங்க்ஷனை இதில் இம்போர்ட் பண்ணிக்கோ அப்படின்றது தான் மெயின் திங். ஓகேங்களா? ஸோ st.set page config of அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் டைட்டில், அதாவது எனக்கு டைட்டில் வேணும், லே அவுட் இருந்து சென்டர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது தான். ஸோ டைட்டில் வந்து என்னன்னா கிஷோர் அசிஸ்டன்ட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எதை வேணா மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து அதாவது நீங்க ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு செஷன்ன்றது ஒரு லிங்க் ரன் ஆகிட்டு இருக்கப்போ அந்த நடக்கிற செஷன் தான் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ அந்த செஷன்ல இந்த எல்லா மெசேஜும் ஸ்டோர் ஆயிருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்றேன்னா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். அந்த லிஸ்ட்ல எல்லா மெசேஜும் ஸ்டோர் ஆயிருக்க போது ஹியூமன்ஸ் என்ன கொஸ்டின் கொடுத்தாங்க, அதுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சது, அதாவது ஏ என்ன ஆன்சர் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது தான் இந்த மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது ஏற்கனவே டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ நம்ம இது கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இஃப் மெசேஜஸ் நாட் இன் த செஷன் ஸ்டேட், மெசேஜ் எதுவுமே இல்லைன்னா செஷன் ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோ மெசேஜஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மெசேஜ்ன்றத லூப் பண்றேன். மெசேஜ் அதாவது இது எதுக்காக பண்றேன்றது உங்களுக்கு உங்களுக்கு 1 minute. Let me run this code. ஸோ இப்போ நான் வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரீம்லிட் ஃபைல எப்படி ரன் பண்ணணும்னு சொல்றேன்னா, ஸ்ட்ரீம்லிட்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸ்ட்ரீம்லிட் ரன். ஸோ நான் என்ன ஃபைல் நேம் வச்சிருக்கேன்னா app.py அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி ஸ்ட்ரீம்லிட் ரன் app.py அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, ஸோ இட் டேக் சம் டைம் பட் இட் வில். ஓகேங்களா? அதுவே ப்ரௌசருக்குள்ள போகும். அந்த ப்ரௌசர்ல இங்க ரன் ஆகுது பாத்தீங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கிஷோர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் சிம்பிளான கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஹூ இஸ் வின்னர் ஆஃப் ஐபிஎல் 2026 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஒரு மெசேஜ் போகுது இல்ல, இந்த மாதிரி காட்டுது இல்ல. ஸோ இந்த மாதிரி காட்டுறது, அதாவது வின்னர் ஆஃப் ஐபிஎல் 2026 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தே டிஃபீட்டட் குஜராத் டைட்டன்ஸ் 5 விக்கெட்ஸ் வித் விராட் கோலி ஸ்கோரிங் அன்பீட்டன் ஆஃப் 745 ஆஃப் 42 பால்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே, அதோட சோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. லைக் யாகு யாகு ஸ்போர்ட்ஸ் olympics.com இருந்துலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதான் அவுட்புட், ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் வரும். இதை விட்டுருங்க. இப்போதைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டியது எதுக்குன்னா, இந்த மெசேஜஸ் லிஸ்ட் நான் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, ஸோ இந்த மெசேஜஸ்ன்றது எதுக்காக நான் கொடுத்துருக்கேன்னா, இங்க பாருங்க, இஃப் மெசேஜஸ்ன்றது எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, ஸோ இப்போ இந்த குயிஸ் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிருக்குல்ல. ஸோ இதெல்லாம் ஒரு செஷன், இந்த செஷனுக்குள்ள இதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த குயிஸ் வின்னருக்கு இந்த இதான் அவுட்புட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதான் மெயின் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ யூசர் இருந்து இன்புட் வாங்கிக்கிறேன். st.chat input of ask me anything அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் ஹோல்டர் வச்சு வாங்கிக்கிறேன். யூசர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மெசேஜ் யூசர் அந்த கண்டென்ட் யூசர் என்ன ரோல் வந்து என்ன ரோல் யூசரோட இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன் அந்த லிஸ்ட்ல. அதாவது இந்த மெசேஜஸ்ன்ற லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சாட் மெசேஜஸ் ஆஃப் மார்க் இது இப்போ காட்டணும்ல. ஸோ என்ன யூசர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். ChatGPT காட்டும்ல. ஸோ குயிஸ் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்ல. அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்க போறேன். ஃபார் ஃபங்க்ஷன்
இந்த ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த சாட்பாட்ல இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணி எனக்கு ஒவ்வொரு சங்கா வரும், அதை வந்து ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி இந்த ரெஸ்பான்ஸ் ஃபுல் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற இதுல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு வேர்டா வரும், ஏஐ கொடுக்கும், அந்த எல்லா வேர்டையும் இந்த ஏஐ ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இந்த அசிஸ்டன்ட்லயும், அதாவது இந்த மெசேஜ்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது இந்த லிஸ்ட்டுக்குள்ள, இந்த லிஸ்ட்டுக்குள்ள இப்ப எப்படி இருக்கும்னா ரோல் இருக்கும், அதாவது ரோல் யூசர் இருக்கும். யூசர் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, கண்டென்ட், அதாவது ஹூ இஸ் த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது அடுத்த இதுல வந்து ரோல் இருக்கும், அசிஸ்டன்ட் இருக்கும், கண்டென்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஹூ இஸ் த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ கொடுத்துருக்கோம்ல, அதுதான் அந்த லிஸ்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ இது இப்பொழுதைக்கு இதெல்லாம் தேவையில்ல, நான் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல இதை பத்தி டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ நமக்கு நம்ம மெயின் எஜெண்டாவே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம மெயின் எஜெண்டாவே இந்த நம்ம படிச்சது, இது வரைக்கும் நம்ம சீரீஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நம்ம படிச்சது என்னது, LangChainனா என்ன, LangChainல ஒரு எல்எல்எம் எப்படி கனெக்ட் பண்றது, ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட், செயின்ஸ், அவுட்புட் பார்சர். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி படிச்சிருக்கோம். ஸோ இதை ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி புரிஞ்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். This is Kishore signing from the Kishorelytics channel. Bye bye.